ஹாய் காய்ஸ், எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேஷன் அப்பாவுக்கு சின்ன வேலையில் போக வேண்டியிருந்துச்சு. அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட் சொன்னார் வந்து நல்ல வியூ ஒன்று இருக்குது, நீங்கள் லோக்கல் எடுக்கலாம்னு சொன்னார். அதான் போகிற பயணமாக அந்த லோக்கையும் அப்படியே எடுத்துக்கலாம்னு சொல்லி ஆசை இருந்துச்சு. அதான் நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் போக வேண்டிய ட்ரெயின் வருது காய்ஸ். A few moments later. ஃபைனலி கம்பெனியில் வெளியே முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்ப கிளம்புற பயணம். கம்பெனியில் ட்ரெயின் ஏறிக்கலாம் திரும்ப. ஸோ நான் வந்து யாகோடையில் தான் அந்த வியூ இருக்குன்னு அந்த ஃப்ரெண்ட் சொன்னார். அப்போ அதனால் அவர் வரல. நான் இப்போ யாகோடைக்கு அவர் லொக்கேஷன் சொன்னார். நான் யாகோடைக்கு நடந்து போய்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இந்த லொக்கேஷன் ரூம் சொன்னார். இந்த கம்பெனி டவுனில் வச்சு கதைக்கெல்லாம் போச்சு. என்னென்னா அக்கா இருந்தாங்க. ஃபைனலி அந்த வியூவை பார்த்தேன். முதல் மழை என்னை நனைத்ததே, முதல் முறை ஜன்னல் திறந்ததே. அவர் சொன்ன உண்மையிலே வியூ நல்லா தான் இருந்துச்சு. அப்படி நான் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நேரத்தில் ட்ரெயின் போச்சுன்னா நல்லா வியூ பார்க்கலாம். ஒரு ட்ரெயின் இப்படியே நடந்து போய்க்கிறதுனால அமைதியாக இருந்துச்சு. எனக்கு ஒன்று தோணுச்சு, அப்போ அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். இதே மாதிரி 2024 இதே மாதிரி தனியாக ஒரு இடத்துக்கு போனேன் ஒரு பர்சனை பார்க்கறதுக்காக. அந்த பர்சன் இப்போ இல்லை, பட் அதே மாதிரி தனியாக தான் அந்த ரோட்டில் நடந்து வந்தேன். பட் அமைதியில் ஒன்று இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு இடம். இதே ஜஸ்ட் வந்து நான் வந்து பிளான்லாம் போட்டு வரல. இப்படி வார நேரம் தான் அந்த சொல்லி கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் வந்து இப்படி ஒரு இடம் இருக்குது, வியூ பார்க்கலாம் அப்படி சொன்னாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பட் இவ்வளோ அழகாக இருக்கும்னு நினைக்கலாம். ட்ரெயினில் வந்து இந்த ரோட்டில் தான் அப்படியே ப்ரெஸ் பண்ணி கப்பை போட்டேன். கப்பை போட்டு பார்த்தேன், அழகாக இருந்துச்சு. பட் இந்த இடத்துக்கு தான் திரும்ப வருவேன்னு தெரியாது எனக்கு. ரொம்ப நல்லா கைஸ், எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு, அமைதியாக அப்படியே ஸ்மூத்தாக புதுமை திரும்பதே பாட்டுலாம் மனசு ரொம்ப நல்லா இருக்கு கைஸ். வியூவெல்லாம் பார்த்து ரசித்தேன். இப்போ நான் வந்து அப்படியே யாகோட ஸ்டேஷன் நடந்து போகிறேன். எத்தனை மணி ட்ரெயின் இருக்கோ தெரியல. நடந்து போயிட்டு வெயிட் பண்ணுவாங்க ட்ரெயின் எத்தனை மணிக்கு இருக்கும். ட்ரெயின் இதில் தான் இருக்குது. ட்ரெயின் வியூன்னு பார்க்கணும்னு பார்த்தா ட்ரெயின் வியூவும் வருது இல்லை. சரி, நான் ஸ்டேஷனுக்கு நடக்கிறேங்க. டிக்கெட் எடுத்தாச்சு காய்ஸ். ட்ரெயின் வந்துருக்கு 4:15 இருக்கு. ஆனால் இப்போ வந்து 3:45, இன்னும் ஒரு 1/2 hour இருக்குது. பட் ஸ்டேஷனில் தான் வெயிட் பண்ணி ஆகணும். நல்லா இருக்குது காய்ஸ் யாகோட ஸ்டேஷன். அது மேலே உள்ள படியில் உட்காந்துட்டேன் காய்ஸ். பட் காய்ஸ் இப்போ வந்து இப்படி தனியாக இருக்கிற நேரம் வந்து நிறைய ஞாபகங்கள் கடந்து வந்த ஒரு பாதைகள் எல்லாம் ஞாபகம் வருது. தனியாக இருக்கிற நேரம் இன்னொன்று மனசில் ஞாபகம் காய்ஸ். நான் வந்து உங்கள் முன்னுக்கு இப்படி யூடியூப் சேனலில் பேசிகிட்டு இருக்க காரணம் யாருன்னா ஷேனா தான். அவர் தான் எனக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண சொன்னார். அந்த என்ன ரீசன்னா, நான் வந்து வந்து ஏண்ட ப்ரஃபி ஐடியில் வந்து தோனியை பற்றியும் விஜயை பற்றியும் பேசி போட்ட டைம் வந்து எனக்கு வந்து நெகட்டிவ் டோட்ஸ்னால நான் வந்து அந்த வீடியோவை டிலீட் பண்ணேன். நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு வந்து நெகட்டிவ் டோட்ஸ்னால பூமர் மாதிரி பேசுகிறான் அது இதுன்னு சொன்னாங்க.
பட் எனக்கு வந்து அதனால நான் டெலிட் பண்ணிட்டேன். சும்மா என்னது இதாக இருந்துச்சுன்னா அப்படின்னு நான் கைவிட்டேன் அந்த இடத்துல. அதுக்கு பிறகு ஷேனண்ணாவோட இருக்க டைம் வந்து ஷேனண்ணா வந்து அந்த வீடியோ பார்த்தாரு. அதாவது நான் என் ஃபோனில் இருந்துச்சு. அப்போ நான் வந்து வீடியோ காட்டினேன், இப்படி தான் நமக்கு செஞ்சேன் காட்டினேன். காட்டின அவர் சொன்னார் வந்து நீ இது இப்படியே கண்டினியூ பண்ண வச்சுதானே, கண்டினியூ பண்ண வந்து ஒரு ட்ரை ஒன் பண்ணியிருக்கலாம் தானே யூடியூப் சேனல் சொன்னேன். ஷேனண்ணா இல்லை நான் கண்டினியூ பண்ணியிருப்பேன், பட் எனக்கு நெகட்டிவ் டாக்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார் வந்து நீ செய் அப்படி சொல்லி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண சொன்னார். எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணார். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னு இந்த மைக் கூட அவர்கிட்ட மைக் தான். யூடியூப் சேனல் செய்கிறதுக்கு எனக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அவர்கிட்ட சொன்னார். அவர் கொடுத்த ஐடியானால தான் நான் இன்னைக்கு உங்கள் முன்னுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கேன். அவர் தான் காய்ஸ் எனக்கு உள்ளுக்க இருக்க எதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கூட இருக்குன்னு கண்டுபிடிச்சி இந்த யூடியூப் சேனல் செய் அப்படி சொல்லி எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்த ஒரு பர்சன் சொல்லலாம் ஷேனண்ணா. தேங்க்யூ ஷேனண்ணா. A few moments later. அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அண்ட் see you.